டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். ஏப்ரல் 22, 2026 விரிவான வானிலை அனுமானம். இன்றைய காணொலியில கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல அடுத்த கட்ட வெப்பச்சலன மழை, கோடை வெப்பச்சலன மழை எப்போது தீவிரமடையும் என்பது குறித்தும், நாளைய தினம் தேர்தல் தினத்தன்று தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு கடல் சார்ந்த அலைவுகள் நமக்கு சாதகமற்ற நிலையில தொடர்ந்து வருகிறது. அதே போல வளிமண்டலத்தின் மேலடுக்குகள்ல வறண்ட காற்றின் ஊடுருவலும் தொடர்ச்சியாக காணப்படுது. இதன் தாக்கத்தினால தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே தொடர்ச்சியாக வெப்பநிலை அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது. குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி வருகிறது. இந்த சூழல்ல நாளைய தினம் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு தினத்தன்று தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிகாலை முதலே, அதாவது காலை முதலே பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும். குறிப்பாக உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திருச்சி, ஈரோடு, கரூர், நாமக்கல் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதி போன்ற மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக திருச்சி, பெரம்பலூர், கரூர், பரமத்தி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் போன்ற பகுதிகள் எல்லாம் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகும். அதாவது 100 ஃபாரன்ஹீட்ல இருந்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் பதிவாவதற்கான சூழல் நாளைய தினம் காணப்படுது. அதே போல கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முற்பகல் 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். ஒரு சில இடங்கள்ல உள் மாவட்டங்கள்ல வெப்ப காற்று வீசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தேர்தல் தினத்தன்று வானிலை எதிர்பார்ப்பு. மழை வாய்ப்பை பொறுத்தளவிற்கு மாலை 7 மணிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகக்கூடும். அதன் காரணமா வாக்குப்பதிவுல மழை இடையூறு இருக்காது. அதே சமயத்தில் வெப்பம் என்பது அதிகரித்து காணப்படும். குறிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல நண்பகல் 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் வாக்குப்பதிவை முன்னதாகவே சென்று செலுத்துவதோ அல்லது 3 மணிக்கு பிறகு செலுத்துவதோ நல்லது. அதே போல எப்போது இந்த வெப்பம் குறையும் அப்படின்னா ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 28ஆம் தேதி தொடங்கி மே 5ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் கோடை மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கு. குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் தற்போதெல்லாம் அதிகபட்ச வெப்பநிலையை சந்தித்து வரக்கூடிய மாவட்டங்கள்ல கோடை வெப்பச்சலன மழை ஏப்ரல் 28ஆம் தேதி தொடங்கி மே 5ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேற்கு மாவட்டங்களான திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், அதே போல தெற்கு உள் மாவட்டங்களான தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை ஏப்ரல் 28 முதல் மே 5ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களான திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும், கரூர் போன்ற அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும், சிவகங்கை போன்ற தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு மாலை இரவு நேரத்துல மட்டும்தான் பதிவாகும். பகல் நேரத்துல வெப்பம் என்பது தொடரும். பகல்ல வெப்பம் தொடர்ந்தாலும் இந்த இடிமலை இரவு நேரத்துல பதிவாகும் போது தற்போது நிலவக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது மே முதல் வாரத்துல வெப்பத்தில் இருந்து தமிழகம் சற்றே தணிவதற்கான ஒரு சூழல் காணப்படுது. காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த மட்டில் இம்மாத இறுதி மே முதல் வாரத்துல ஆங்காங்கே பிற்பகல் நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும். இது கோடை மழை என்பதன் காரணமா மழைக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் வெயில் தான் இருக்கும். அதே போல ஒரு குறிப்பிட்ட 2-3 கிலோமீட்டர் தூரத்துல இடிமலை பதிவாகும். பிற இடங்கள்ல பார்த்தோம்னா நல்ல வெயில் இருக்கும். இது போன்ற ஒரு சூழல் தான் கடலோர மாவட்டங்கள்ல இருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு. நாளைய தினம் தமிழகத்தில்
தமிழகத்தில் வெப்பமான சூழலை தொடரும். இந்த தற்போது நிலவக்கூடிய இந்த வெப்பம் என்பது ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கும். வெப்பச்சலன இடிமலை ஏப்ரல் 28ஆம் தேதி தொடங்கி மே 5ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் தீவிரமடைய இருக்கு. மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் பரவலாக மழை பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வெதர்பன் வானிலை ஊடகத்துடன். நன்றி.